வயசாயிட்டே இருக்குது. அவர் சொல்றார், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கடற்கரை திரளான இந்த மணலத்தனையா இந்த உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா அவனுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. 75 வயசுல சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா 99 வயசு ஆயிட்டு. சாராளுக்கு வயசாயிட்டே போகுது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவன் எனப்பட்டான். சாராள் கற்பம் செத்தவள் என்று எண்ணப்பட்டான். கற்பம் செத்தவள் என்று எண்ணப்பட்டாள். உலகெல்லாம் சொல்லுது கற்பெல்லாம் செத்துட்டு இவளுக்கு, இனி இவளுக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆனாலும் ஆபிரகாம் எப்படி இருந்தான்? விசுவாசத்தில் அறிக்கை பண்றதுல உறுதியா இருந்தான். அவன் சொல்ற ஒரு வசனம் போட்டிருக்கு, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல எப்படி இருந்தான்? வல்லவனான். நாளுக்கு நாள் அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு, பலனாயிட்டே இருக்கு. பலவீனம் படவே இல்லை, பலன் அடைஞ்சுகிட்டே இருக்கு. அவனுடைய விசுவாச வாழ்க்கை பலன்